ஒரு மனோ தத்துவ நிபுணர் தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்து கொண்ட உண்மையான பகிர்வு இன்று உங்களுக்காக. ஒரு 2 மாதங்களுக்கு முன் என்னிடம் ஒரு நடுத்தர வயது பெண்ணொருவர் சிகிச்சைக்காக வந்திருந்தார். அவருடன் யாரும் துணைக்கு வந்திருக்கவில்லை. அவரை பற்றி சில விடயங்களை கேட்டு தெரிந்த பின்னர், என்ன விடயமாக ஆலோசனை கேட்க வந்திருக்கிறீர்கள் என கேட்டேன். அப்போது அவர் தன் கதையை கூற ஆரம்பித்தார். நான் திருமணம் முடிக்கும் போது எனக்கு 24 வயது. நானும் நல்ல தொழிலில் தான் இருந்தேன். எனது கணவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். போதுமான அளவு வருமானம், ஒரு அழகான பையன், வேலை பளுவான ஆனாலும் நிம்மதியான வாழ்க்கை என சென்று கொண்டிருந்த வேலை ஒரு நாள் திடீரென எனது கணவர் ஒரு வாகன விபத்தில் உயிரிழந்து விட்டார். எனது உலகமே தலைகீழாய் புரண்டு போனது. அழுதேன், புலம்பினேன். இப்படியே சில நாட்கள் கழிந்தது. பின்னர், இதுதான் எனது நியதி, என் கணவர் இனி வரப்போவதில்லை, எனவே இனி என் பையனுக்கு நான் தான் அம்மா அப்பா இரண்டும் என எனது மனதை நானே தேற்றிக்கொண்டு எனது வாழ்க்கையை எனது பையனுக்காக வாழத் தொடங்கினேன். எனது முழு நேரத்தையும் எனது பையனுக்காகவே செலவு செய்ய விரும்பினேன். எனது கணவரின் பென்ஷன் பணம் மாதம் வந்துவிடும். இது எங்களின் செலவுக்கு போதுமானதாக இருந்ததால் எனது தொழிலை நான் விட்டுவிட்டேன். எனது கணவர் இல்லாத குறையை தவிர வேறு எந்த குறையும் இல்லை. எனது பையன் எனக்கு உலகமாவினான். அவனை நல்ல கான்வென்ட் பாடசாலையில் நான் படிக்க வைத்தேன். என் கணவர் இறக்கும் போது என் பையனுக்கு 4 வயது. அவர் இறந்த புதிதில் அவன் அப்பாவை தேடியதுண்டு. காலம் செல்ல செல்ல அவர் நம்முடன் இல்லை என எமது மனதை தேற்றிக்கொண்டு அவரின் நினைவுகளுடன் வாழ பழகிக்கொண்டோம். அவர் இறந்து ஓரிரு வருடங்களுக்கு பின் என் வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் எனக்கு மறுமணம் செய்யுமாறு கூறினர். சில வரன்கள் கூட வந்தன. ஆனால் நான் விரும்பவில்லை. நான் திரும்ப ஒருவரை திருமணம் செய்தால் என் பையனுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ என பயந்தேன். தனியாகவே வாழ்வதென முடிவெடுத்தேன். என் பையன் கொஞ்சம் சுட்டித்தனமானவன். எனது அண்ணிமார்களின் பிள்ளைகளும் இவனும் ஒரே வயது பிள்ளைகள். நான் எனது மாமியாரின் வீட்டுக்கு சென்றால் அவர்களின் பிள்ளைகளோடு சண்டை வருவதுண்டு. சிலவேளை என் பையன் மீது தான் பிழை இருக்கும். ஆயினும் என் அத்தை அண்ணிமார் என் பையனுக்கு ஏதாவது கூறினால் எனக்கு கோபம் வந்துவிடும். இதே போல்தான் எனது அம்மா வீட்டுக்கு சென்றாலும் இதே பிரச்சனை தான். குழந்தைகள் என்றால் அப்படித்தானே, சண்டை பிடிப்பார்கள், பின் சேர்ந்து விடுவார்கள். ஆனாலும் என் பையனை யாரும் பேசுவதை நான் விரும்பவில்லை. எனவே 2 வீட்டுக்கும் நான் போவதை குறைத்து கொண்டேன். என் நண்பிகளெல்லாம் சேர்ந்து விடுமுறை காலங்களில் சுற்றுலாக்கள் போகும்போது என்னையும் கூப்பிடுவதுண்டு. ஆனாலும் என் பையனை என் அம்மா வீட்டிலோ அல்லது அத்தை வீட்டிலோ விட்டுவிட்டு போக எனக்கு விருப்பமில்லாததால் நான் எங்குமே போவதில்லை. தேவையில்லாமல் எந்த செலவும் செய்வதில்லை. எனக்கு வரும் பணத்தில் எப்படியாவது சமாளித்து கொண்டு என் பையனுக்காக சீட்டு போட்டு பணத்தை சேகரித்தேன். காலம் உருண்டோடியது. என் பையனும் நன்றாக படித்து நல்ல சம்பளத்தில் வேலையில் இருக்கிறான். அவன் வேலை செய்யும் இடத்திலேயே ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் செய்து கொண்டான். இப்போது என் மருமகளும் என்னோடு தான் இருக்கிறார். மிகவும் நல்லவள். 2 பேரும் என் மீது பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்கிறார்கள். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார்கள். என் மருமகள் அழகாக உடுத்துவாள், நேர்த்தியாக இருப்பாள். என்ன பிரச்சனை என்றால், அவளை பார்க்கும் போது என்னை அறியாமலே எனக்குள் கோபம் வருகிறது. அவள் அழகாக உடுத்திக்கொண்டு நினைத்த நேரமெல்லாம் என் பையனுடன் வெளியே செல்லும் போது எனக்கு தாங்க முடியாத ஆத்திரம் வருகிறது. விடுமுறை நாட்களில் என் மருமகளின் வீட்டுக்கு சென்றாலோ அல்லது அவர்கள் நண்பர்களுடன் வெளியே சென்றாலோ 2-3 நாட்கள் கழித்து தான் வீட்டுக்கு இருவரும் வருவார்கள். சில நேரம் என் பையன் எனக்கு ஃபோனில் சரி பேச மாட்டான். சில நாட்கள் நான் தனியாக இருக்கும்போது கத்தி அழுதுள்ளேன். ஏன் அழுகிறேன் என்று எனக்கே தெரியாது. சில விடுமுறை நாட்களில் என் மருமகள் சமைக்கும் போது என் பையனும் கூட சேர்ந்து சமைப்பதுண்டு. அந்நேரங்களில் எனக்குள் அடக்க முடியாத கோபம் வருவதுண்டு. என் பையனுக்காகத்தான் நான் என் வாழ்க்கையை தியாகம் செய்தேன். தீபாவளி பண்டிகை வந்தால் கூட என் பையனுக்கு மாத்திரம்தான் நான் புது துணி எடுப்பதுண்டு. எனக்காக எதுவுமே வாங்கியதில்லை. வாங்க ஆசைப்பட்டாலும் ஏன் வீணாக பணத்தை செலவழிக்க வேண்டும் என நினைப்பதுண்டு. இன்னும் கணவன் இல்லாத விதவை எதற்கு இப்படி தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என குறை கூறுவார்கள் என்ற பயம் எப்போதும் எனக்குள் இருந்தது. நான் வாழ்க்கையில் அனுபவிக்காத எல்லாத்தையும் என் மருமகள் அனுபவிக்கும் போது அதை என்னால் தாங்க முடியவில்லை. நான் செய்வது, நடந்து கொள்வது மிகப்பெரிய தவறு என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. சென்ற வாரம் இருவரும் 2 நாட்கள் வெளியே சென்று வர திட்டமிட்டிருந்தனர். எனது முட்டாள்தனமான மூளை அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என நினைத்தது. அதனால் அவன் போக புறப்படும் போது எனக்கு உடம்பு முடியாதது போல் நடித்தேன். அவர்களும் அதை உண்மை என நம்பி அவர்களின் பயணத்தை செல்லாமல் என்னுடன் இருந்துவிட்டனர். என்னை நினைத்தாலே எனக்கே வெட்கமாக உள்ளது டாக்டர்.
நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறேன் என எனக்கு தெரியவில்லை. எப்படி என்னை மாற்றிக்கொள்வதென்றும் எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் சுகமில்லாதது போல் நடித்தது என் பையனுக்கு தெரிய வந்தால் என்னை அவன் வெறுத்து விடுவானோ என பயமாக உள்ளது. அவனும் அவன் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன், கோவப்படுகிறேன் என தெரிந்தால் என்னை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்களோ என எனக்கு பயமாக உள்ளது. என் உலகமே என் பையன்தான். ஆனாலும் என் முட்டாள்தனத்தால் அவனை இழந்து விடுவேன் என பயமாக உள்ளது. இதையெல்லாம் நினைத்து நினைத்து எனக்கு தூக்கமில்லை, நிம்மதியில்லை. என் பையனின் வாழ்க்கையை நானே கெடுக்கிறேனே என குற்ற உணர்வால் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறேன். தினமும் தியானம் செய்கிறேன், நல்ல நல்ல விடயங்களை கேட்கிறேன். ஆனாலும் என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. எனக்கு உதவி செய்யுங்கள் டாக்டர் என கூறி அழுதாள். இப்போது அவருக்கான கவுன்சிலிங் நடந்து கொண்டு செல்கிறது. அவரது நடத்தையில் மாற்றமும் தெரிகிறது. ஆனாலும் அவரது வாழ்க்கை நமக்கு தரும் படிப்பினை என்ன? அம்மா, அப்பா, பிள்ளைகள், நாம் எல்லோருமே சாதாரண மனிதர்கள் தான். எல்லோருக்குமே அவரவர் வயதிற்கேற்ப, தகுதி தராதரத்திற்கேற்ப ஆசைகள், தேவைகள் உள்ளது. அது ஒன்றும் பிழையில்லை. எனக்கு எந்த ஆசையும் இல்லை என யாராவது கூறினால் அது பொய். நிறைவேறாத ஆசைகள் என்று எல்லோரது மனதிலும் சில ஏக்கங்கள் இன்று வரை இருக்கத்தான் செய்கிறது. குடும்ப சுமை காரணமாக தனது படிப்பை முடிக்காதவர்கள் இன்று நன்றாக படித்தவர்களை பார்த்தால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என ஏங்குவதுண்டு. சிறு வயதில் தான் விரும்பிய விளையாட்டுக்களை விளையாட கிடைக்காதவர்கள் இன்று அதை பார்த்து கலங்குவதுண்டு. நாங்கள் உடுத்தாத துணிகள், நாங்கள் போகாத பயணங்கள், இப்படி நமக்கு கிடைக்காத ஒவ்வொன்றும் எமது கண்முன்னுக்கு மற்றவர்கள் அனுபவிப்பதை பார்க்கும்போது எம்மை அறியாமலே ஏக்கம் கலந்து ஒரு பொறாமை வருகிறது. இதனால் இன்று பல குடும்பங்களில் பல பிளவுகள் வந்துள்ளன. அதனால் நீங்கள் மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க நினைப்பது நல்ல விடயம்தான். ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விடயங்களை செய்ய தவற வேண்டாம். குழந்தைகளுக்காக என்று எல்லாத்தையும் சேர்த்து வைத்துவிட்டு நீங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விடாமல் உங்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கவனமிடுங்கள். இருந்திருந்தாவது உங்களுக்கு பிடித்த சமையலை செய்து உண்ணுங்கள். பிடித்த துணிகளை வாங்கி உடுத்துங்கள். நண்பர்களுடன் வெளியே சென்று வாருங்கள். பெரிய பிள்ளைகளானாலும் சரி, சின்ன பிள்ளைகளானாலும் சரி, கணவன் மனைவிக்கென்று கண்டிப்பாக நேரம் ஒதுக்குங்கள். இருந்திருந்தாவது நீங்கள் 2 பேருமாக மாத்திரம் கொஞ்சம் வெளியே சென்று விட்டு வாருங்கள். பிள்ளையின் படிப்பு முக்கியம்தான். அதற்காக பிள்ளைக்கு டியூஷன் கிளாஸ், நேரமே இல்லை என எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இருக்காமல் உறவினர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு கண்டிப்பாக சென்று வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மாதிரியான, உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அனுபவியுங்கள். மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்களோ என்று நினைத்து உங்களுடைய காலத்தை வீணாக்கிவிட வேண்டாம். ஏனென்றால் எப்போதாவது உங்களுக்கு தோன்றும் இதை அப்போவே செய்திருக்கலாமே என்று. குழந்தைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக, சகோதரிகளுக்காக என்று வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்துவிட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்யாமல் விட்டுவிடுகிறோம். அது அப்போது பெருசாக தெரியாவிட்டாலும் காலப்போக்கில் எமக்கு அடுத்த தலைமுறை அவற்றை சர்வசாதாரணமாக அனுபவிக்கும் போது எமக்கு அது பெரிய ஏக்கமாக வந்துவிடுகிறது. பெண்கள் விடயத்தில் இவ்வேக்கம் ஒரு படிமேல் சென்று மாமியார் மருமகள் சண்டை வெடிக்க காரணமாகிறது. குழந்தைகள் வளர்ந்த பின் அல்லது சம்பாதித்து லைஃப்பில் செட்டில் ஆகிய பின் இதெல்லாம் பார்த்துக்கலாம் என சில விஷயங்களை பின்போட வேண்டாம். ஏனென்றால் எது எந்தெந்த வயதில் எந்தெந்த காலத்தில் கிடைக்க வேண்டுமோ அது அப்போது கிடைத்தால்தான் நன்றாக இருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள தவற வேண்டாம். ஏனென்றால் இந்த நிறைவேறாத ஏக்கங்கள் இன்று ஒரு சமூக பிரச்சனையாகவே மாறிவிட்டது. இன்னும் சில பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் உள்ளது. காலம் மாறிவிட்டது. இப்போதுள்ள கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு சமையலில், வீட்டு வேலைகளில் உதவி செய்வதென்பது ஒரு சர்வசாதாரணமான விடயமாகிவிட்டது. இதையெல்லாம் ஒரு விடயமாக நினைத்து பெரிதுபடுத்தி கொள்ளாமல் காலத்துக்கு ஏற்றால் போல் நம்மளை நாம் மாற்றி கொண்டால் இந்த வாழ்க்கையை அழகாக வாழலாம்.